வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நிஃப்டி 50 பத்தி பார்த்துடலாம். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங்ல நம்ம முதல்ல செக் பண்றது மார்க்கெட்டோட ஓப்பனிங் எங்க இருக்கு, இரண்டாவது ரெசிஸ்டன்ட் ஜோன்ல நமக்கு, அதாவது ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கு மேல 22,446ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம்னா இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் 2லயே ஒரு சின்ன மாற்றம் கொடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1 வரைக்கும் மூவ் ஆகி இந்த இடத்துல நமக்கு நேத்திக்குரிய ஹை லெவல்ல ஜோன், இந்த ஜோனுக்கு நமக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் திரும்பவும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆகி இரண்டாவது சப்போர்ட் லெவல் மணிக்கும் இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை நோக்கி நகர்ந்திருக்கு. நகர்ந்து மார்க்கெட் ஃபுல்லா நமக்கு அடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் 2லயே ட்ரேட் ஆகி 22,535ல நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இங்க லோ லெவல் 8ஆம் தேதிக்குரிய லோ லெவல் 7ஆம் தேதிக்குரிய ஹை லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. அதே ரேஞ்சில் நமக்கு திரும்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். நம்ம முதல்ல ஹை லெவல் பார்க்கும் பொழுது 22,697, நம்ம இங்க 23,500 தான் முதல் ரேஞ்ச் வச்சிருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு நமக்கு இன்னும் 23,000 பிரேக் அவுட் பண்ணல. அடுத்து சப்போர்ட் லெவல்ல பார்க்கும்போது லோ லெவல் 22,270, நமக்கு இங்க 22,700 தொற்றுக்கு 22,000க்கு நமக்கு என்ன மார்க்கெட் போகலாம். 22,270லயே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. க்ளோசிங் பாயிண்ட் 22,535, நமக்கு இந்த ஜோன்ல தான் முதல் சப்போர்ட் லெவல் ஜோன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்து 3 க்ளோனிங் சேனல். இப்போ இந்த க்ளோனிங் சேனல்ல நம்ம இந்த மூவ்மெண்ட்டை வச்சு 2 க்ளோனிங் சேனல் ட்ரா பண்ணியிருந்தோம். இதே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும்பொழுது ஒன்றாவது சேனல்ல ட்ரேட் ஆகலாம், அல்லது மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா இந்த லைன்ல ஒரு மாற்றம் இருக்கும், அல்லது 3ஆவது சேனலுக்குள்ள நுழையும்னு சொல்லியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 1வது ட்ரேட்ல நம்ம இந்த இதுதான் 1வது சேனலுக்குள்ள வச்ச முதல் ஒரு சப்போர்ட் லெவல். கரெக்டா இந்த சப்போர்ட் லெவல்ல நமக்கு என்ன இருக்குன்னா மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. இப்ப இந்த லெவல்ல நமக்கு அடுத்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணும். அப்ப அடுத்த மூவ்மெண்ட்டை நம்ம கவனிக்கணும். இந்த சேனலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்க முதல்ல. அடுத்தது இதே இது திரும்ப மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா நமக்கு 2வது சேனலுக்குள்ள நுழையும் பொழுது முதல் கட்டமா 22,000 நமக்கு இங்க பிரேக் அவுட் பண்ணணும். 22,000 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் இங்க வரும். அப்ப நம்ம ஒவ்வொரு லெவலுக்குள்ளேயும் ஒரு சப்போர்ட் லெவலும் வச்சிருக்கோம். அந்த சப்போர்ட் லெவலுக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணி அங்க எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறதையும் கவனமா கவனிச்சுட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல முதல் பாதி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்கு. நமக்கு செல்லரோட டாமினேஷன் இருக்கு, ஆனா பையரோட டாமினேஷன் தான் நமக்கு செல்லரோட டாமினேஷனை விட அதிகமா இருக்கு. இரண்டாவது பாதியில பார்க்கும் பொழுது நமக்கு ஹை லெவலை வந்து பிரேக் பண்ணல, சேம் லெவல்ல தான் 2 நேரமும் நமக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் வந்து நமக்கு அதிக லெவல்ல இருக்கு, ஆனா முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் கொஞ்சம் நமக்கு இதுல சேர்ந்துருக்கு. ஆனா செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் நமக்கு வந்து மார்க்கெட்டு டவுன்லே இப்படி வந்தது, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு மேல நோக்கி நகருது. இது இப்படியே தொடருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்க்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பத்தி பார்த்துடலாம். 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 50,388, நமக்கு இங்க முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் பார்த்தோம்னா
நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்றுலேயே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ட்ரேட் ஆகி 50,511ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இங்க நமக்கு மார்க்கெட்டை நிஃப்டியை கம்பேர் பண்ணும். நிஃப்டி வந்து நமக்கு இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருந்தது. ஆனா பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா அதோட மூவ்மெண்ட்ல நமக்கு ஒன்னாவது ரெசிஸ்டன்ட் லெவல்லே இங்க கம்ப்ளீட் ஆயிருச்சு. அதாவது மேலும் இங்க கரெக்டா இந்த இடத்துல நமக்கு எங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தேதிக்குரிய க்ளோசிங் பாயிண்ட்ல நமக்கு இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு நம்ம இங்க பேங்க் நிஃப்டியில பார்க்க வேண்டியது, பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் நமக்கு, அதாவது 7ஆம் தேதிக்குரிய ஹை லெவலை இங்க நமக்கு உடைச்சும் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி கீழே இறங்கி இருக்கு. ஆனா லோ லெவல நமக்கு உடைக்கல. க்ளோசிங் பாயிண்ட்ல நமக்கு இங்க பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இப்ப இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நமக்கு நல்லாவே காட்டுது. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், ஹை லெவல் பார்க்கும்போது 50,793. நமக்கு இங்க ஹை லெவல் 51,700 வச்சிருக்கோம். நமக்கு 51,000 இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. சப்போர்ட் லெவல்ல லோ லெவல் 50,030, நம்ம 50,800 ரீச் ஆயிருக்கு. 49,700க்கு போயிருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு 49,000 பிரேக் அவுட் பண்ணல. நமக்கு இங்க என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து லோ லெவல் 50,030 நமக்கு மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதனால நமக்கு 50,000 இங்க பிரேக் அவுட் பண்ணல. அடுத்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்த்த 2 க்ளோனிங் சேனல். இப்போ இந்த க்ளோனிங் சேனல் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஜோன் செட் பண்ணியிருந்தோம். 50,800ல இருந்து 52,000 வரைக்கும். இப்போ இந்த க்ளோனிங் தான் இந்த சேனல். இப்போ இந்த சேனலுக்குள்ளதான் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா 2 நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இப்ப முதல் சேனலை இங்க டச் பண்ணிருக்கு. இந்த ஜோனையும் தாண்டி நமக்கு இங்க டச் ஆயிருக்கு. இப்ப இந்த 1வது சேனலுக்குள்ள மார்க்கெட் என்ட்ரி ஆச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு இந்த 1வது சேனலுக்குள்ள நுழைஞ்சு இந்த பேட்டர்ன், அதாவது 52,000 வரைக்கும் நமக்கு அடுத்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இதுவே மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்குள்ள ஒரு சப்போர்ட் லெவல் வச்சிருக்கோம் 49,700. இதையும் தாண்டிச்சு அப்படின்னா தான் மார்க்கெட் அடுத்து நமக்கு இந்த சேனலோட எண்டுக்கு வரும். இப்ப இந்த இடத்துலயே நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுவே அடுத்து மேல் நோக்கி ஏறும்போது இங்கேயும் நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் வச்சிருக்கோம் 51,700. அப்ப இங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த 52,000 கணக்குல எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் செட் பண்ணியிருந்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்து இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல முதல் பாதியில நமக்கு பையரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில நமக்கு ரெட் சிக்னல்ல தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு மார்க்கெட் முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.